சங்கையான சகோதரர்களே, படைச்ச ரப்புல் ஆலமீன் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்முறையை அவன் அழகாக ஒவ்வொரு கட்டத்தையும் அல்லாஹ் சின்ன ஒரு குழந்தைக்கு சொல்லித்தாரதை போல குர்ஆனின் மூலமாக ஹதீஸின் மூலமாக ரப்பு விளங்கப்படுத்துகிறார். இன்று நாம் அனைவரும் பொருளாதாரத்தை ஈட்டுகிறோம், பொருளாதாரத்தை செலவு செய்கிறோம். பொருள் சக ஆதாரம். இந்த பொருளை எவ்வாறு சேர்ப்பது, எவ்வாறு கஸ்புல் ஹலால், ஹலாலான முறையிலே அந்த பொருளை எவ்வாறு ஈட்டுவது, அதை எவ்வாறு செலவழிப்பது, இது ரெண்டையும் இஸ்லாம் சொல்லாமல் விடவில்லை. ஈட்டும் முறையும் செலவழிப்பு முறையும் ரெண்டையும் குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது, ஹதீஸ் தெளிவாக சொல்லுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அழகான முறையிலே குர்ஆனிலே ரசூல்மார்களுக்கு ஒரு வார்த்தையை கூறிவிட்டு அடுத்ததாக படைச்சவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லுகிறார், யாயுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்டவர்களே. எங்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், பொதுவான அனைத்து மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், நீங்க என்ன செய்யுங்க, குலு மின் தய்யிபாத், நீங்க நல்லதை புஷிங்க, சுத்தமானது. தய்யிபாத்தென்னா அது பரிசுத்தமானது, ஹலாலானது. இன்னைக்கு நாங்கள் ஹலால் என்று இந்த ஒரு பொருளை வாங்கும் போது அது பிஸ்கட்டாக இருக்கலாம், சாக்லேட்டாக இருக்கலாம், இதர ஸ்வீட் வகையாக இருக்கலாம், எதுவாக பாலாக இருக்கலாம், தண்ணீராக இருக்கலாம். இது எப்படி சுத்தமானது? கண்ணியமானவர்களை இதிலே நாம் தேடுகிறோம், கட்டாயம் தேடதான் வேணும். அதை தேடி ஹலாலைத்தான் நாங்கள் எடுக்கணும். ஹராமான வஸ்துகள் அது ஒரு கலரிங்காக இருக்கலாம், அது ஒரு எசன்ஸாக இருக்கலாம், அது ஒரு இதர ஒரு ப்ரஷ்ஷால் அவங்க அந்த பன்னுக்கு அந்த முட்டையை பூசி இருக்கலாம். அது அத்தனையும் ஆராயப்படணும். ஹராமான முடிகள், ஹராமான பதார்த்தங்கள் இணைக்கப்படும் என்றா அது எங்களோட உடம்புல அது இருக்கும் காலமெல்லாம் எங்களோட துவாக்கள் கபூலாகாது, ரப்புடைய நெருக்கத்தை விட்டும் தூரமாகும், அமல்கள் கபூலாகாது. எனவேதான் பரிசுத்தமானத சாப்பிடுறதுல அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு மெனக்கெட்டாங்கண்டா, பல நாட்களாக சாப்பிடாம பட்டனில் இருந்த ஹபீபே முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் விழுந்திருந்த ஒரு பேரிச்சப்பழம், ஈச்சப்பழத்தை ஹபீப் அவர்கள் வாயிலே விட்டார்கள். அதை வாய்க்கு எடுத்த பின்னால சிந்தனை வருது, இது எங்களுக்கு அனுமதிக்கப்படாத பொருளாக இருக்கலாம், இது சதக்காவுடைய பொருளாக இருக்கலாம். எனவே சதக்கா நபிமார்களுக்கு உண்ண முடியாது என்பதாக அவசரமாக அதை வெளியெடுக்கிறார்கள். இன்னொரு கட்டத்தில் ஹதரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் தந்த ஈர கொழுந்தின்று வர்ணிச்ச ஹதரத் உத்தம ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கத்து தலைவுடைய புதல்வர்கள். இவர்கள் அப்படியான ஒரு ஈச்சப்பழத்தை விழுந்திருந்ததுண்ட எடுத்து வாயில போட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன புள்ள தானே, சாப்பிடட்டுமே, பசியால சாப்பிடுது, அது ஆசையோட சாப்பிடுது என்று பார்க்கல, விரலை விட்டு வாய்க்குள்ள இருந்த ஈச்சப்பழத்தை எடுக்கிறாங்க. சொல்றாங்க, மகனே இது எங்களுக்கு ஹலால் இல்லை, இது சதக்காவுடைய பொருள், ஹதியால தான் எங்களுக்கு சாப்பிடலாம் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்படுத்தி காட்டினாங்க. பரிசுத்தமானதை தான் நாங்கள் சாப்பிடணும் என்றா நாங்கள் பொருள் ஈட்டும் முறை எப்படி நாங்கள் ஈட்டணும். பொருள் எல்லாரும் ஈட்டுறாங்க, எல்லாரும் பிஸ்னஸ் பண்றாங்க. நாங்கள் பரம்பரையாக நாங்கள் இதே தொழில, இதே பெட்டால, இதே கடையில, இதே பஜார்ல நாங்கள் பல வருஷமா செய்கிறோம், பரம்பரையாக செய்கிறோம் இருக்கலாம். ஆனாலும் குர்ஆனுடைய பார்வையில, ஹதீஸுடைய பார்வையில நாங்க யாராவது ஒரு உலமாவை போயிட்டு சந்திச்சோமா, ஒரு முஃப்தியை போயிட்டு சந்திச்சோமா, இதுக்கு ஃபத்வா எடுத்தோமா? தலபுல் இல்மி ஃபரீதா, இல்ம தேடுறது ஃபர்து, கட்டாயம். எப்படி தொழுகிறது கட்டாயமோ ஃபர்தோ, நோம்பு பிடிக்கிறது கட்டாயமோ ஃபர்தோ, இல்ம தேடுறதும் கட்டாயம். என்ன இல்ம்? இல்முல் ஹால், நிலைமைக்குரிய இல்ம். நான் இப்பொழுது வியாபாரி, நான் ஒரு தொழிலாளி, நான் ஒரு விவசாயி, நான் என்ன தரத்தில் இருக்கிறேனோ எனக்கு தேவையான சப்ஜெக்டை, எனக்கு தேவையான வழிமுறையை நான் படிக்கிறது எனது கடமை. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு அதான் மன்னிக்கணும், எக்கொமையன்னே தேவாலே அப்பித்தியன்னே ஏவாலே என்ற ஒரு அமைப்புல எல்லாரும் செய்கிற மாதிரி தானே நாங்கள் செய்கிறோம். என்ன ஹதரத் நீங்கள் ஒரு வித்தியாசமாக சொல்கிறீங்க?
எல்லாரும் செய்த பிசினஸை தானே நாங்க செய்யறோம், எல்லாரும் செய்யற மாதிரி தானே எங்கட ரோலிங் இருக்குது. இது என்ன, இதுல என்ன வித்தியாசம்? ஏன் ஹலால படிக்க பயம் என்னண்டா அதுல ஏதாவது குறைவு வந்துடும், என் பிசினஸ் குறைஞ்சு போயிடும், என் மார்க்கெட்டிங் குறைஞ்சு போயிடும், எனக்குரிய வருவாய் குறைஞ்சு போயிடும். இல்ல கண்ணியமானவர்களே, உள்ளத்துல தக்வா இருக்குமெண்டா, அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்குமெண்டா, எப்படி நபிமார்கள் பயந்தாங்களோ, சஹாபாக்கள் எப்படி பயந்தாங்களோ, அவங்கள போல பயம் எங்கட கல்புல இருக்குமெண்டா நாங்க சொல்லுவோம். எப்படி எங்களுக்கு கோடி கணக்கு வந்து கொற்றத்தை விட அது லட்சமாகத்தான் இருக்குது, அது பரவல்ல, எனக்கு லட்சமாகத்தான் கிடைக்குது, பரவல்ல, கோடியை விட லட்சம் குறைஞ்சது, ஆனாலும் நான் சுத்தத்தை தான் எதிர்பார்ப்பேன், எனக்கு சுத்தம் தேவை. கஸ்புல் ஹலால், ஹலாலாக பொருளீற்றுவது தான் எனக்கு தேவை. ஏமாத்து வியாபாரம் வானம், ஏமாத்துற வியாபாரம் வானம். வைலுல்லில் முக்கத்திபீன் வாதி மின் ஜஹன்னம், பொய்யர்களுக்கு அல்லாஹ் நரகத்தில் ஒரு ஓடைய வச்சிருக்கிறான், ஒரு பள்ளத்தாக்கு. ஒரு வார்த்தை பொய் இருக்குதானே, பிஸ்னஸ்லையோ இதர இடத்திலேயோ பிள்ளைகளை ஏமாத்தவோ இல்லைண்டா ஒரு நண்பருக்கு ஜோக்காகவோ தமாசாகவோ ஒரு பொய் தமாசாகவும் சொல்ல இயலாது. பொய் என்பதே அஸ்ஸிதுகு யுன்ஜி வல் கிதுபு யுஹ்லிக், பொய் அழிவை உண்டாக்கும், உண்மை வெற்றியை தரும். பொய் அழிவை உண்டாக்கும். அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மஹுல்லா சின்ன புள்ள, அவர் பெரிய மகானாகல்ல, இன்னும் இல்ம படிக்கல, பசராக்கு போக ரெடியாகிறாங்க. தாய் சொல்றா, மகனே, இந்த தாய் ரொம்ப பக்தினித்தனமான பெண், பக்குவமான பெண், ஹலால கொடுத்து தந்த மகனை வளர்த்தா, ஹராமான எந்த ஒரு சந்தேகம் வரக்கூடிய பொருளை கொடுக்கல. சொன்ன, மகனே, எந்த கட்டத்திலும் நீ பொய் சொல்லப்படாது மகனே, உண்மையைத்தான் பேசணும். இடையில யாரும் வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் உன்னை பிடிச்சி உனக்கிட்ட எது கேட்டாலும் இருக்கிறதை இருக்கிற மாதிரி சொல்லணும். தாய் சொல்றா, அவங்களோட பெனியனுக்குள்ள சில தீனார்களை வச்சு தச்சாங்க. ஏண்டா அங்க பிள்ளைகள் ஓதுறதுக்கு அப்படி போனாங்கண்டா முழுமையான இல்ம முடிச்சுட்டு தான் வருவாங்க. இடையில விடுமுறைக்கு வந்து போக இயலாது, நீண்ட தூரம், நீண்ட சஃபர், அதுக்கு ஏற்பாடுகள் இல்லை. அவங்க போயிட்டு குரானை ஹிஃபுல் செஞ்சாங்கண்டா அதுக்கு 3-4 வருஷம், அதுக்கு பின்னால ஷரியத்துடைய பகுதியை படிக்க இன்னொரு 7 வருஷம் 6 வருஷம், கிட்டத்தட்ட 10-12 வருஷத்துக்கு பின்னால்தான் வீட்டுக்கு வருவாங்க. எனவே இந்த ஏற்பாட்டுக்குரிய சில பணங்களை அந்த தாய் பெனியனுக்குள்ள வச்சு ஒளிச்சு தச்சு விடுறான். பிள்ளைகள் எல்லாம் போறாங்க. போற நேரத்தில் வழியில வளமைக்கு நடக்கிற மாதிரி வழிப்பறி கொள்ளக்காரர்கள் இந்த மதரசாக்கு போகக்கூடிய இந்த மாணவர்களை வழி மறைச்சி பயன் காட்டி அச்சுறுத்தி அவங்களோட கையில் உள்ளது, பாக்கெட்டில் உள்ளது, பேக்கில் உள்ளதெல்லாம் எடுக்கிறாங்க. இவரோட பணம் விளங்குறதுக்கு இல்லை, பேக்கிலையும் இல்லை, பாக்கெட்லையும் இல்லை, இவரோட கையிலையும் இல்லை. அதே உள்ளுடுப்பு, அதாவது உள்ளாடையான பெனியனுக்குள்ள வச்சு தைக்கப்பட்டிருக்குது. அது வெளியேக்கு விளங்குவதில்லை. அப்போ ஒரு கல்லன் பிடிச்சான், கேட்டான், நீ யாரு? நான் அப்துல் காதர். எங்கேருந்து வாராய்? ஜீலான்ல இருந்து வாரேன். சரி, உனக்கிட்ட என்ன இருக்கு? அவர் சொன்னாரு, ஏண்ட பெனியனுக்குள்ள ஏண்ட உம்மா சில பொட்டாசுகளை வச்சு தச்சிருக்கிறான். அப்படியா? இவனுக்கு ஒரு வியப்பு, இவனுக்கு ஒரு ஏண்டா ஏனைய பிள்ளைகள் கையில வச்சு கொண்டு இல்லைண்டுவாங்க, பேக்ல வச்சு கொண்டு இல்லைண்டுவாங்க, இவங்க பறிச்செடுப்பாங்க. இவர் பார்த்தா விளங்காத உள்ளுக்கு மறைச்சிருக்கிறத சொல்றாரு என்று அந்த தலைவனிடத்துல கூட்டிட்டு போறாரு. தலைவனிடத்துல கூட்டிட்டு போயிட்டு காட்டுறாரு, பாருங்க தலைவா, இது ஒரு ஆச்சரியமான ஒரு பையன். இவன் சொல்றான், இவன் பெனியனுக்குள்ள தாயார் வச்சு தச்சதாக. அவர் இப்ப அந்த தலைவன் மனசிலையும் இவருடைய முகத்தை பார்த்தோன்னே ஒரு வித்தியாசம் வருதே. அந்த கள்ளக்கோஷ்டி தலைவன் சொல்றான், உங்களுக்கு விளங்குது இல்லையா, இந்த மகண்ட முகத்தை பாருங்க, பௌர்ணமி நிலவு மாதிரி மினுங்குது, ஜொலிக்குது. இது ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒரு புள்ள, ஒரு மகன். மகனே, நீங்க யாரு? நான் அப்துல் காதர். எங்கிருந்து வாரீங்க? ஜீலான் என்ற ஊர்ல இருந்து வாரேன். சரி, ஏன் மகன் நீங்க உண்மை சொன்னீங்க? உண்மை சொன்னாங்க, உயிர் போனாலும் பொய் சொல்லாதே. என் தாய் சொன்னாங்க, உயிர் போனாலும் மகனே பொய் சொல்லாதே. இந்த வார்த்தை இருக்குது, இந்த வார்த்தை
அந்த கள்ள கோஷ்டி கள்ள தலைவனுடைய கண்ணை கலக்குச்சு, அழுதான், சொன்னான், வாங்க எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. அந்த முழு கள்ள கோஷ்டியையும் கூப்பிட்டு சொன்னான், நாங்க எவ்வளவு பெரிய அநியாயம் செய்யறோம். இந்த பிள்ளைகள் எவ்வளவு தக்குவா உள்ள பிள்ளைகள், எவ்வளவு பேணுதல் நல்ல குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள். இவங்க குர்ஆன ஹதீஸ படிக்கிறதுக்கு ஓதுறதுக்கு போற பணத்தையா நாங்க சூறையாடணும். எங்களை போல வழிகெட்டவங்க யார் இருக்கிறாங்க, எங்களுக்கு மன்னிப்பு இல்லையா, எங்களுக்கு மன்னிப்பு இல்லையா என்று தௌபா செஞ்ச வண்ணம் அவங்க தந்த வாழ்க்கையை மாற்றிக்கொண்ட சரித்திரம் கிதாபுகளில் பதியப்பட்டிருக்குது. என்ன சொல்ல வாரண்ட கண்ணியமானவர்களே, ஒரு தக்குவா இறை எச்சம் கல்வில இருக்கும் என்றால் அது எங்கட வாழ்க்கையில எங்கட செயல்கள் அடுத்தவர்களுக்கு அது ஒரு நேர்வழியாக மாறும். நாங்க வியாபாரிகள். வியாபாரிகள் யாரு? நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, துஜாரிகள் இருக்கிறாங்களே, வியாபாரிகள் இருக்கிறாங்களே, வியாபாரிகள் யாரு? உண்மை பேசி வியாபாரம் செய்கிறவர், சாதிக் உண்மையாளர். அவரே மோசடி செய்ய மாட்டார், ஏமாற்ற மாட்டார், பொய் சொல்ல மாட்டார், ஒரு நாட்டு பொருளை இன்னொரு நாட்டிட சீரடிக்க மாட்டார், ஒரு நாட்டிட பொருளை இன்னொரு நாட்டிட சொல்லி விற்க மாட்டார், ஒரு சாமானோட இன்னொரு சாமான கலக்க மாட்டார். நல்ல குவாலிட்டியான தேலையோட அதுல சூப்பின் ஐட்டத்தையும் சேர்த்து அவர் அடிக்கிறாரு. நல்ல தங்கத்தோட இன்னொண்ட கலந்து அதை கரெக்டா குறைச்சி விற்கிறாரு. இல்ல கண்ணியமானவர்களே, அது அசலாகத்தான் கொடுப்பாங்க. விலை கூடினாலும் பரவாயில்ல, தந்த கஸ்டமருக்கு சொல்லுவாங்க, இது தரமான பொருள், எங்களுக்கு தெரிஞ்ச அளவுல இதுல கலப்படம் இல்லை, இது சரியான ஒரு இடத்துல இருந்தான் வருது, இல்ல எங்களுக்குண்டா நாங்க எடுத்து விற்கிறவங்க எங்களுக்கு சரியா சொல்லிக் கொள்ளாதே, இது இந்த பிராண்டுக்குரியதா, இந்த குவாலிட்டிக்குரியதா என்று எங்களுக்கு சொல்ல தெரியாது என்று உண்மை பேசினா கண்ணியமானவர்களே அதுல ஒரு பரக்கத்து இருக்குது. ஒரு சகோதரர் அதாவது மோட்டார் பார்ட்ஸ் வியாபாரம் செய்கிறார். அவர் இந்த அதாவது பழைய ரீகண்டிஷன் சாமான்கள் எடுத்து விற்கக்கூடியவர். பீடிங்குள்ள அவருடைய விண்ஸ்கிரீன் ஒன்றிட பீடிங்குள்ள ஒரு டேமேஜ், பீடிங்கை திறந்து பார்த்தா தான் விளங்குது டேமேஜ். இவரே கால் பண்ணி கேட்கிறாரு, ஹதரத் இதை சொல்லி விற்றா எனக்கு லாபம் குறையும், சொல்லாம விற்றா கொஞ்சம் பெருசா கிடைக்கும், என்ன செய்ய? அவற்றோட தக்குவா இருக்க போயிட்டு தானே கேட்டாரு. இல்லைன்னு அவர்கிட்ட கேட்க தேவையில்லை. தம்பி உங்களுக்கு இது தெரியுமா? ஓ தெரியும். தெரிஞ்ச அவங்களுக்கு சொல்லாம விற்க இயலாதே. தெரியா நீங்க காணவும் இல்லை, தெரியாத நிலைமையில குடுப்பட்டுட்டு இருந்தாலும் அவர் திரும்ப இதை சொல்லி வாரண்டா அவங்களுக்கு இவர் டேமேஜ் பண்ணல என்ற உறுதி இருந்தா அதுக்கு நீங்க அதுக்குரிய இதை செஞ்சுதான் கொடுக்கணும். நீங்க தெரியாண்டு இருந்தா அது சப்ஜெக்ட் வேற, தெரிஞ்ச சுட்டி நீங்க சொல்லித்தான் கொடுக்கணும். இல்லைன்னா ஏமாத்தமாக ஆகும். அவர் நம்பி எடுத்துட்டு போறார், நல்ல சாமான், ஒரு டேமேஜ் இல்லை, நல்ல குவாலிட்டின்னு எடுத்துட்டு போறார். அவர் போட்டு கொஞ்ச நாள்ல அது அந்த வெடிப்பு கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும் என்றா முழு விண்ஸ்கிரீனும் மண்ணா போயிடும். கண்ணியமானவர்களே, எனவே என்ன சொல்ல வாரோம் என்றா, உண்மை அது வெற்றியை தரும், பொய் அழிவை தரும். வியாபாரத்துல உண்மைன்றது அது ஹலால்ல ரொம்ப உயர்ந்த அந்தஸ்துக்குரியது. கண்ணியமானவர்களே, எனவே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸுகள் ரொம்ப தெளிவாக சஹீஹான கிரந்தங்கள்ல ரொம்ப தெளிவாக பதிவாக இருக்குது. புகாரியுடைய ரிவாயத் சொல்றாங்க, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னத மிக்தாத் பின் கர்ப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க மா அக்கல அஹதுன், யாருமே சாப்பிடல. எப்படியான சாப்பாடு? கத் தஆமன் கத், எந்த ஒரு சாப்பாட்டை யாருமே சாப்பிடல. அண்ணா என்ன சாப்பாட்டை சொல்ல போறாரு? சொல்றாரு ஹைரமின் ஐயாக்குலமின் அமலியதிஹி, அவர கையால சம்பாரிச்சு சாப்பிடுற சாப்பாடு, தனது கையால தான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி தான் சிரமத்தோட தான் எடுக்கக்கூடிய அந்த ஊதியமாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், அது பொருள் ஈற்றது, அவர் ஒரு தொழிலாளியாக இருக்கலாம், தொழிலின் மூலமாக அடைகிறாரு, இல்ல இவர் ஒரு வியாபாரி, வியாபாரத்தின் மூலமாக அடைகிறாரு, இல்ல இவர் ஒரு உத்தியோகத்தர், உத்தியோகத்தின் மூலம் அடைகிறாரு. எதுவாக இருந்தாலும் கண்ணியமானவங்களே, குர்ஆன் சொல்லுது
உங்களோட கையால், ஹதீஸ் சொல்லுது, கையால தேடினது, சிரமப்பட்டு தேடினது இதை விட சிறந்ததுண்டு இல்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. வ இன்ன நபி அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய ஒரு முர்சலான நபி, நெருக்கமான நபி. அவங்களும் என்ன செஞ்சாங்கண்டா, அவங்களோட கையால அவங்க அதாவது இரும்புகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசமாக்கி கொடுத்தான். கிளேய போட்டு பிள்ளைகள் அதை பிணையிறத போல இதன் மூலமாக கவசங்களை செய்வாங்க, அதாவது ஆயுதங்களை செய்வாங்க, மம்மட்டி கோடரிகளை செய்வாங்க. இப்படி செஞ்சு விற்கக்கூடியவராக அவர் இருந்தார். எனவே சொல்றாங்க புகாருடைய ரிவாயத், உங்களோட கையால தேடுறது இருக்குதே, நீங்க வியாபாரம் செய்யறது இருக்குதே, இதுதான் உங்களோட பொருள்ல ரொம்ப சிறந்தது. கண்ணியமானவர்களே, அங்கால ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், அதுவும் புகாரில பதிவாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலன்னாசி ஸமான், ஒரு காலம் வரும் இந்த உம்மத்தின் மீது, லா யுபாலில் மர்உ மா அஹத மின்ஹு மின் ஹலால் அம் மின் ஹராம், ரவாஹுல் புகாரி. இது நான் ஹலால்ல இருந்து எடுத்தனா ஹராமான வஸ்துல எடுத்தானாண்டே எந்த ஒரு கன்ஃபியூஸும் அவரோட கல்வில வராது, எந்த ஒரு பதட்டமோ டென்ஷனோ வராது. ஏன்? அவளுக்கு ஹலாலை பத்தி எந்த கவனமும் இல்லை. நீங்க சொல்ற மாதிரி ஹலால் ஹராம் பேணினா நாங்க என்னத்தை சாப்பிடுறது, என்ன வியாபாரத்தை நாங்க பண்றது, அப்படி மேலுமா இந்த காலத்துல இந்த நாட்டுல அப்படியும் செய்யலுமா என்று கேட்கலாம். கண்ணியமானவர்களே, ஹலால் இருக்குதானே, அது கொஞ்சமா இருந்தாலும் அபிவிருத்தியை உண்டாகும். கோடிக்கணக்கு வந்து கிடைக்குது, அது அசுத்தமான பொருள். அந்த அசுத்தமான பொருள் இருக்கக்கூடிய நல்ல பொருளையும் சேர்த்து கொண்டு போயிருக்கு. ஒரு நெருப்பு பிடிச்சி பத்துறத போல கொஞ்ச நேரத்துல எல்லாம் சாம்பல். பார்வைக்கு பெருசா விளங்கும் ஏமாத்து பொருள். வயலுள்ளில் முக்கத்தி வீண்டு குரான் சொல்லுதே, வயல் யாருக்கு? அது பயங்கரமான நரகம். வாதிமின் ஜஹன்னம், ஜஹன்னத்துல நரகத்துல ஒரு ஓட சீல் சரங்கள் சேர்க்கப்பட்ட இடம். எல்லா நரகங்களும் அதை விட்டு பாதுகாப்பு தேடுது. வயல விட்டு என்ன பாதுகாரியா? நரகமே பாதுகாப்பு தேடுதண்டா. நாங்க எவ்வளவு பாதுகாப்பு தேடுறோம்? எங்களுக்கு ஒரு வியாபாரத்துல சும்மா சிம்பிளா ஒரு வார்த்தையை சொல்லிடலாம், அப்படியும் தான் இப்படியும் தான் விட்டுட்டோம். எங்கட சேல்ஸ்மேனுக்கு சொல்லி கொடுக்கிறோம், அப்படி சொல்லி இப்படி சொல்லி. ரெண்டு பேரும் பாவத்துல கூட்டாளி, ரெண்டு பேரும் அசுத்தமாக்கி கொள்றாங்க தந்த வியாபாரத்தை. கண்ணியமானவங்களே, எனவே எங்கட ஹக்கொண்டு இருக்குது, சரியாக அதை இனம் காண்றது, சரியான முறையில சொல்றது இல்லை. இதுல தெளிவில்லைண்டா உலமாக்கள் அணுகி படிக்கணும், போகணும். முஃப்திமார்கள் இருக்கிறாங்க, மதரசாக்கள் இருக்குது. எங்கட பகுதிகளில் நாங்க எல்லாம் பல பகுதியை சேர்ந்தவங்க, பல ஊரை சேர்ந்தவங்க இங்க வாரோம். கண்ணியமானவங்களே, நாங்க அதை படிக்கணும். அதை சரியான முறையில ஸ்டடி பண்றது எங்கட கடமை. அப்படி படிப்போம் என்றா விளங்க வரும். இன்றைக்கு பார்க்கிறோம், இன்றைக்கு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ப்ராஃபிட்டுக்கு சல்லி கொடுக்கிறார். இந்த வியாபார முறை இது எப்படியான ஒரு முறை? அது ஷரியத்தில் இதுக்கு அனுமதி இருக்குதா? அனுமதி எது வரையில, எந்த அமைப்புல, எந்த தர்த்தீபுல அதை அமைச்சு கொள்ளணும் என்பதை விளங்காம கொடுத்த எத்தனையோ சகோதரர்கள் இன்றைக்கு எடுத்தவர் அட்ரஸ் இல்ல, எடுத்தவர் நாட்டு விட்டு ஓடி ஒளிஞ்சி ஆள் இல்ல. இப்ப எந்த தலீலும் எந்த ஆதாரமும் இல்ல. இப்ப என்ன தவிக்கிறார்? வியாபாரத்துக்கு முறைய குர்ஆன் சொல்லுது, எது கடனுக்கு சொல்லுதோ அதே தான் வியாபாரத்துக்கு சொல்லுதே. நீதமான ஒரு எழுத்தாளரை கொண்டு அதை எழுதிக்கோங்க. ஒரு சாட்சிய, ரெண்டு சாட்சியை அமைச்சுக்கோங்க. இன்னைக்கு பேங்காக இருந்தாலும் அந்த பேங்க்ல ஒரு லோன் எடுக்க போறாரா, அவன் ரெண்டு விட்னஸ், ரெண்டு ஆதாரத்தை, ரெண்டு பொறுப்பான ரெண்டு பேரை கேட்கிறான். ஏன்? அது குர்ஆன் சொன்ன முறை, அது ஹதீஸ் சொன்ன முறை. இவங்க ரெண்டு பேரும் கொடுத்தது யாருக்கும் தெரியாது, எந்த தலீலும் இல்லை, எந்த ஒரு எழுத்தும் இல்லை. இப்ப ஒரு சகோதரர் மாணிக்கக்கல் ஜெமியாவாரம் பண்ணினார், பல கோடி. திடீரென்று அவர் வஃபாத் ஆகிட்டாரு. தேடி போறாரு வாப்பா கிட்ட, போயிட்டு சொல்றாரு, இன்னும் உங்களோட மகன் இவ்வளோ காலமா என்னோட வியாபாரம் செஞ்சாரு, இவ்வளோ பெரிய அமௌண்ட் ஒன்று தரணும். வாப்பா சொன்னாரு, நீங்க மகனோட செஞ்சீங்க, எனக்கு எந்த ஆதாரமும் இல்லை, அதை நான் கண்ணால காணல, எழுத்துல இல்லை, நான் எப்படி தாரது? என் கூட சின்ன ஒரு வீடு, இதை வித்து எப்படி நான் கோடிக்கணக்கு தாரது? அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டார். சொல்லத்தானே வேணும்.
வாப்பா சொல்றது சரி. ஏன் அப்படி பாரம் எடுக்க இயலாது. எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் எதுவும் இல்லை. யாரும் பொய்க்கு சொல்லி ஏமாத்தேலுமே, கேட்க இயலுமே. எனவே கண்ணியமானவர்களை, வியாபாரம் ஒரு மூமின் ஏமாறவும் கூடாது, ஏமாற்றவும் கூடாது. ஒரு மூமின் ஏமாற மாட்டான், அவனை ஏமாற்றவும் மாட்டான். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர். அதிகமான ஹதீஸில் இந்த வார்த்தையை பார்க்கலாம். யார் அல்லாஹ்வையும் மறும நாளையும் அஞ்சி நிரப்பாரோ, அல்லாஹ்ட அச்சம் இருக்குதே, மறும நாள்ட அச்சம் இருக்குதே, அல்லாஹ்ட பயம் இருக்குதே, மறும நாள்ட பயம் இருக்குதா, அவர் பேசினா அவர் என்ன பேசுவார்? நலவ பேசுவார், நலவ பேசுவார். அவர் பேசினா நல்லதை பேசட்டும், இல்லைன்னா அவர் மௌனமாக இருக்கட்டும். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க? கண்ணியமானவர்களே, இதுல பெரிய ஒரு படிப்பினை இருக்குது. மர்ம நாளையும் அல்லாஹ்வையும் அஞ்சி நடக்காதவனுக்கு எந்த பயமும் இல்லை. அவன் பார்ப்பான் துனியாட லாபத்தை நஷ்டத்தை மட்டும்தான். நான் பொருள் ஈற்றதே வயலுள்ளில் முத்தஃபிஃபீன், குர்ஆன் சொல்லுதே, உங்களோட அளவை நிறுவையில நீங்க மோசடி செய்ய வேணாம். நீங்க எடுக்க கொள்ள கூடுதலா எடுத்து கொடுக்க கொள்ள குறைச்சு கொடுப்பீங்கண்டா இது மோசடி. இது அதுக்கு மட்டுமல்ல. நாங்க சம்பளம் எடுக்கிறோம், சேல்ஸ்மேனா இருக்கிறோம், நாங்க 8 ஹவர் வேலைண்டா முழுமையாக அந்த வேலையை முடிக்கணும். தொலைத்தந்த நேரத்துல வேறொரு வேலை இல்ல வேறொரு பிசினஸ் அனுமதி இல்லாம நாங்க உள்ளுக்கு செய்வோம் என்றா நாங்க மோசடி செய்யறோம். நாங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கலாம், அங்க குறிப்பிட்ட மணித்தியாலம் என்றா அந்த குறிப்பிட்ட மணித்தியாலத்துக்கு நாங்க வேலை செஞ்சு அந்த ஊதியத்தை எடுத்தாதான் அது சுத்தமாகும். இல்ல சைன் மட்டும் இருக்கு, வேலை இல்லை, ஆள் இல்லை, வேலை இல்லை. சில மணித்தியாலம் 8 மணித்தியாலத்தில் 2 மணித்தியாலமும் வேலை இல்லை, 3 மணித்தியாலமும் வேலை இல்லை. என்ன பெரிய ஒரு மோசடி இல்ல. 8 மணித்தியாலத்தில் இவர் 7 மணித்தியாலம் செஞ்சாலே 1 மணித்தியாலம் செய்யல, அதுவும் குத்தம் தான். அனுமதி இருந்தா பிரச்சனை இல்லை. அனுமதி ஒன்று இருக்கு, உங்களுக்கு இவ்வளவு ரெஸ்ட், உங்களுக்கு இவ்வளவு நேரம் ஓய்வு, பிரச்சனை இல்லை. அது அனுமதி இல்லைண்டா அது ஹலாலாக மாட்டாது. இதே மாதிரி லைட் பில்லா இருக்கலாம், எங்கட தண்ணி பில்லாக இருக்கலாம், போன் பில்லாக இருக்கலாம். இதையும் எங்களுக்கு லேட்டாக்கி கட்ட முடியாது. ஏன்? அதுலயும் இன்ட்ரெஸ்டுகள் உழும், வட்டிகள் உழும். அதுவும் எங்கட பொருளை அசுத்தமாக்கிடும். யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டிய ஒளிச்சே தீருவார். அது கற்றதாக இருக்கலாம், நாங்க எடுக்கிறதாக இருக்கலாம், அது கணக்கு பார்க்கிறதா இருக்கலாம், இல்லாட்டி அதுக்கு சைன் வைக்கிறதாக இருக்கலாம், அதுக்கு ஆமோதிக்கிறதாக இருக்கலாம். அது அழிச்சே தீரும். சதக்கா இருக்கிறே அது வளர்க்கும், சதக்கா வளர்க்கும். அன்ஃபிக் யுன்ஃபகாலை, செலவழி உன் மீது செலவழிக்கப்படும், கொடுத்தா கிடைக்கும். கண்ணியமானவங்களே, எனவே அச்சம், மர்ம நாள் அச்சம், அல்லாஹுடைய அச்சம், கபருடைய அச்சம், சலாத்துடைய அச்சம். எனக்கு ஒரு மௌத் இருக்கிறே, நான் இப்படி மக்களை ஏமாத்துறேன். இன்னைக்கு ஒரு ஆள் தான் வியாபாரத்தில் ஏமாத்தினார், ஒரு ஆள். அவர் ஏமாத்தத்தால எத்தனை குடும்பங்கள் கஷ்டப்படுது, எத்தனை வியாபாரிகள், சின்ன வியாபாரிகள், அவங்களுக்கு தலை தூக்க ஏலாண்டா. இவரை ஏமாத்தி அவற்றை உள்ளதெல்லாம் சூறையாடிட்டு இவர் நாடு கடந்து போயிட்டாரு. ஆனா எவ்வளவு பெரிய நெருப்பு, எத்தனை குடும்பங்களுக்கு உணவு இல்லை, எத்தனை குடும்பத்துக்கு பாடசாலை விஷயங்களை ஏற்பாடு செஞ்சு கொள்ளலாம், எத்தனை குடும்பங்கள். எந்த அளவுக்குன்னா அல் ஃபக்ரு யூருசுல் குஃபுர. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏழ்மை இருக்குதே, இந்த ஏழ்மை என்ன செய்யுமா? குஃபுர உண்டாக்கும், குஃபுர உண்டாக்கும். எனவேதான் சதக்காவை கொடுங்க, ஜக்காத்தை சரியா கணக்கு பார்த்து கொடுங்க. அல்லாஹ் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் உலகத்துல வச்சிருக்கிறான். நாங்க கொடுக்கறதுங்கிற கடமை. அப்படின்னா கண்ணியமானவர்களே, அல்லாஹ் மன்னிக்கணும். நாங்க ஒரு வியாபாரம் செஞ்சு 4 பேரை கஷ்டத்துல போட்டோம் என்றா இது என்ன வியாபாரம்? இதுல பரக்கத்திருக்கா? எத்தனை பேர்ட பதுவா, எத்தனை பேர்ட உள்ளங்கள் நோகுது, எத்தனை பேரை நாங்க கஷ்டத்துல போடுறோம். கண்ணியமானவங்க, எது வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு லாபம் அடையணும் அப்படியான பிசினஸ் ஒன்று இல்லை. எது வந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் அவர் பார்த்து கொள்ளட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. ஏண்ட வயிறு நிறைஞ்சா சரி, ஏண்ட பாக்கெட் நிறைஞ்சா சரி, ஏண்ட தேவை நிறைவேறினா சரி. இது இஸ்லாமிய பண்பல்ல, இது அன்பு நபியுடைய பண்பல்ல, இதை குர்ஆன் சொல்லக்கூடிய முறை அல்ல, இது ஹதீஸுடைய முறை அல்ல. எனவேதான் சொன்னாங்க, நீங்க குழு தய்யிபாத்தன்னா நீங்க பரிசுத்தமான பொருளை எப்படி அந்த ஹலாலான இதை நீங்க பார்க்கிறீங்களோ, அதுல பண்டி இறைச்சி கலந்திருக்குதா, வேற என்ன சரி கலந்திருக்கிறா, அதை பார்க்கறத மாதிரி உங்களோட பொருள் ஈட்டுறதையும் சுத்தமாக்கி கொள்ளணும். இன்னைக்கு எங்களுக்கு கீழே சேல்ஸ்மேன்கள் வேலை செய்யறாங்க.
உரிய முறையில் அவங்களுக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்குறோமா? அதையும் நாங்கள் பார்க்கணும். வேலை எடுத்தோம் இவ்வளோ, அந்த வேலைக்கு தகுந்த சம்பளம் கொடுபடுதா? இல்லைண்டா நாங்கள் மோசடி செய்கிறோம், நாங்கள் முதலாளிமார் மோசடி செய்கிறோம். கண்ணியமானவங்களே, இன்றைக்கு சில இடங்கள்ல சில ஊழல்கள், சில அநியாயங்கள் நடக்க சில காரணம், அதுக்கு பொறுப்பானவங்க முறையாக நடக்காது. ஏன்? அவங்க அதோட ஹக்க சரியா கொடுக்காட்டால இங்கால களவு நடக்குது, இங்கால வேறு வேறு பிரச்சனைகள் நடக்குது. எனவே ரெண்டு பக்கம் இருக்குது. சேல்ஸ்மேனா உள்ளவங்க அவங்க நீதமா நேர்மையா ஹக்காக நடக்கிறது அவங்களோட பொறுப்பு. அவங்க அசுத்தத்தை எடுத்துட்டு போறதில்லை, களவு எடுத்துட்டு போறதில்லை, பொய் சொல்லி அவங்க எடுத்துக்கொள்றதில்லை. அவங்களுக்கு உரியதுதான் அவங்க எடுக்கணும். ஆனா முதலாளிமாரா உள்ளவங்க, பொஸ்மாரா உள்ளவங்க, அவங்க அவங்களுக்குரிய உரிய சம்பளத்தை கொடுக்கிறது, அவங்களோட தேவைகளை கொஞ்சம் கவனிக்கிறது. அவங்களும் மனிதர்கள், அவங்களுக்கும் பல தேவைகள் இருக்குது, நிலைமைகள் அனுசரிக்கிறது. இதுக்குள்ள எங்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வு உண்டாகும், ஒரு நல்ல ஒரு நட்பு உண்டாகும். இதன் மூலமாக எங்கட வியாபாரங்கள் இன்னும் இன்னும் அபிவிருத்தியாக கூடியதாக பரக்கத்துள்ளதாக மாறுறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கு. சில முதலாளிமார் எல்லா இடமும் சதக்கா செய்வாங்க. சில சேல்ஸ்மேன்மார் சொல்றாங்க, வாப்பா எங்கட பொஸ்ஸிக்கிறாரு பெரிய கொட்டை வல்ல. ஆனா கடையில் உள்ளவரை கவனிக்க மாட்டாங்க. கடையில் உள்ளவர் தனக்கு கீழுள்ளவங்க அல்லாஹ் அக்பர் கொடுங்க, கொடுக்கத்தான் வேணும், குத்தம் இல்லை. ஆனா கீழ் உள்ளவங்க இவங்களும் எங்கட வியாபாரத்துக்கு பெரிய ஒரு தொண்டு செய்யறாங்க. நாங்க ஏசி ரூம்ல நாங்க சும்மா கூலா இருக்கிறோம், நாங்க லேட்டா தான் வாரோம், அவங்க நேரத்தோட வந்து துப்பராக்குறாங்க, தூக்குறாங்க, எத்தனை வேலைகளை பார்க்கறாங்க, வேர்வை செஞ்சுறாங்க, சில நேரம் பட்டணில இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அடே இவன் கஷ்டப்பட்டு சிரமத்தோட எங்களுக்கு 4 பணம் வாரத்துக்கு இவன் காரணமாக இருக்கிறான். எனவே இவனுக்கும் நான் மனசால துவாவும் செய்யணும். என்னால என்ன ஏழுமோ எனக்கு அல்லாஹ் நல்ல பரக்கத்தை தாரானா அதுல ஒரு பகுதியை கொடுக்கறதுல எந்த குறைபாடும் இல்லை. அல்லாஹ் பரக்கத் செய்வான். சதகா இருக்குதே, அஸ்ஸதகா ரத்துல் பலா வல் கலா, பலாய் முசீபத்தை தட்டும், கலா கதிர மாற்றி அமைக்கும். தஉ மர்தாக்கும் பிஸ்ஸதகா, உங்களோட நோயாளிகளுக்கு சீக்கிர சதகா மூலம் செய்யுங்க என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் கண்ணியமானவங்களே, எங்களோட வியாபாரங்களை ஒரு கொத்துபால ஒரு அரை மணி தியாலத்தில் இது விளங்கலாது. ஒவ்வொருத்தர வியாபாரங்கள் ஒவ்வொரு முறை. எனவே இதை நாங்கள் படிப்போம், நாங்கள் நெருங்குவோம், உலமாக்களோட தொடர்பு வைப்போம், முஃப்திமார்களோட தொடர்பு வைப்போம், இல்ம குர்ஆன ஹதீஸை விளங்கி எங்களோட வியாபாரத்தை முறையாக ஆக்குவோம் என்றால் அது இம்மைக்கும் மறுமைக்கும் பலனுள்ள வியாபாரங்களாக மாறும். எனவே அப்படிப்பட்ட நல்லவர் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் எமது பாவங்களை மன்னிப்பாயா, பூரா உம்மத்துடைய பாவங்களை மன்னிப்பாயா, ஹக்காக விளங்கப்படுத்துவாயா, பாத்திலாக விளங்கப்படுத்துவாயாக, ஹக்க எடுத்தும் பாத்தில விட்டும் வாழ தௌஃபீக் செய்வாயாக, பூரா உம்மத்துக்கும் நேரான வழியை காட்டுவாயாக, ஹிதாயத்தை ஆம்மாக்குவாயாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.